ஆகப்பெரும் ஆளுமைகளை தேடி தேடி பொறுக்கி பொறுக்கி இங்கே நிறுத்தியிருக்கேன். ஏன்? நான் பொறுக்கு விதை மரபினன். சேவலையும் சேவலையும் சண்டை போட என் முன்னோர்கள் வைத்தது வேடிக்கை பார்க்கல் அல்ல என் உடன் பிறந்தவனே. கிடாயும் கிடாயும் மோத விட்டு கிடா சண்டை போட்டது வேடிக்கை பார்க்க அல்ல என் உடன் பிறந்தவனே. ஜல்லிக்கட்டு காளையை அப்படி அடக்க முடியாத காளையை எதற்கு எடுத்துனா தமிழன் மரபு. இந்த வார் தோத்து போன சேவல் அடுத்த நொடி அடுப்பிலை கரியாகும். வென்ற சேவல் இனப்பெருக்கத்துக்கு வைத்திருப்பான். தோற்று போன கிடாய் கரியாயி மீதி கறி உப்பு கண்டமாகும். வென்ற கிடாய் இனப்பெருக்கத்துக்கு இருக்கும். ஜல்லிக்கட்டு காலையில் அடக்க முடியாத காலை எதுவோ அதுவே அடுத்த தலைமுறைக்கு இனப்பெருக்கத்துக்கு இருக்கும். இதுல இருந்து என்ன தெரியுது? ஆட்டிலும் கோழியிலும் மாட்டிலும் கூட அடுத்த தலைமுறைக்கு வீரத்தை கடத்திய பரம்பரையில் வந்தவன் நான் என்பதை நீ நினைவில் வச்சுக்கணும். அப்புறம் ஆட்டு மாட்டு கோழியிலேயே வீரம் பார்த்தவனா என்னில எப்படி இருப்பேன்? சோரம் போவனா? நிமிந்துரு, இந்த வாட்டி நிமிந்துரு. ஓட்டு போட போற பொண்ண, ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னாயே, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம். இந்த நிலம் மாற யாரார்க்க ஓட்டம் போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். யாரார்க்க ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற அப்பா, ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு. விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு. பாடுபட்ட ஏலசனம் பரிதவிக்கு நிக்கலாச்சு, பாடுபட்ட ஏலச்சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னாயே, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும். வறுமைக்கு, ஏழ்மைக்கு இது எல்லாவற்றையும் ஒழிக்க மாற்ற துடிக்கும் தலைமைக்கு ஒரே சின்னம் மைக்கு. அதை கவனத்தில் வைத்து வாக்கு செலுத்துங்கள். ஆக சிறந்த கல்வியாளர், அறிவார்ந்த பெருமகளின் அன்பு தங்கை சத்யாதேவி அவர்கள் வணிகவியல் பேராசிரியர் யாதவா கல்லூரியிலே அவரை இந்த களத்திலே நிறுத்தியிருக்கிறேன். அவளே சொன்னது போல 3 பேர் ஆண்கள், ஒரே ஒரு பெண். அவள் வேலு நாச்சியார் வழியிலே வந்த மரத்தி, கண்ணகி பெரும்பாட்டியார் மன்னன் அரசவையிலே கால் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டியது போல எத்தனை பெரிய அரங்கு இருந்தாலும் இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அவள் எதற்கும் அஞ்சாமல் நீதியை நிலைநாட்டக்கூடிய பெருமகள் வீர மரத்தி. அவளை நம்புங்கள். உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய மகள் அவளுக்கு தந்து வெல்ல வையுங்கள். உங்களின் உரிமை குரலாக இந்த சின்னத்திலே இந்திய ஒன்றிய பாராளுமன்றத்திற்குள் ஓங்கி முழங்குவாள். என் தங்கையை வெற்றி பெற செய்து இந்திய பாராளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்கள் வெற்றி அதை சொல்லும். எங்களின் இனக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.